ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். மும்பையில் இருந்து வெளியேறும் ரோஹித் சர்மா. அவரை வாங்க போகும் அணி இதுதானாம். இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கிறது மெகா ஏலத்திற்கு. அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு அணியும் 4 வீரர்களை தக்க வைக்க முடிவில் இருக்காங்க. அந்த 4 வீரர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்ததுனால அவர் இந்த ஆண்டு வெளியேற இருக்காரு. அவரை வாங்குவதற்கு மற்ற அணிகள் போட்டி போடும். ஏன்னா அவருக்கு தற்போது 38 வயது தான் ஆகிறது. இன்னும் குறைந்தது 2 வருடங்களாகவது அவர் ஐபிஎல்ல முழுமையா விளையாடுவாரு. ஒரு கேப்டனாகவும் ஒரு பேட்ஸ்மனா இன்னமும் தற்போது தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்காரு. அதனால அவரை வாங்கி அணியை வழி நடத்த வச்சா அவர் இருந்தா கண்டிப்பா இந்த ஆண்டு அந்த அணி பாத்தீங்கன்னா கோப்பையை வெல்லும் அப்படிங்கிறதுல மற்ற அணிகள் பாத்தீங்கன்னா மும்முரமாக இருந்து வருகிறது. அதனால ரோஹித் சர்மாவை வாங்க இந்த 4 அணிகளுக்குள்ள கடுமையான போட்டி நிலவி வருகிறது. ரோஹித் சர்மாவை குறைந்தது 30 கோடி கொடுத்தாவது வாங்குவதற்கு மற்ற அணிகள் மும்முரமாக செயல்பட்டும் வருகிறது. அந்த வரிசையில ஆர்சிபி, பஞ்சாப், குஜராத் மற்றும் லக்னோ இந்த 4 அணிகளும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை வாங்குவதற்கு மும்முரம் காட்டி வராங்க. அதுலயும் பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வீரர்களை கழட்டி விட்டுட்டு அவங்கள்ட்ட ஏகப்பட்ட தொகைகள் இருக்கிறது. அந்த தொகையை வைத்து பஞ்சாபால ரோஹித் சர்மாவை ரொம்பவே எளிதாக இந்த ஏலத்துல அவரை ஏலம் எடுக்க முடியும். குறைஞ்சது 30 கோடி ஆனாலும் அவரை ஏலம் எடுப்பதற்கு ஒரே தயாராக இருக்கக்கூடிய அணி அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் தான். பஞ்சாபுக்கு தான் சரியான ஒரு கேப்டன் இல்லாம ரொம்பவே தடுமாறி வருகிறது. அதனால ரோஹித் சர்மாவை கேப்டனா எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல பஞ்சாப் ரொம்பவே தீவிரம் காட்டும். கண்டிப்பாக பஞ்சாப் தான் ரோஹித் சர்மாவை இந்த ஆண்டு ஏலத்துல எடுக்கும் அப்படிங்கிறதும் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கண்டிப்பா ரோஹித் சர்மா மும்பையிலிருந்து வெளியேறி பஞ்சாபுக்கு சென்று விட்டால் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாண்ட ரோஹித் சர்மா இந்த ஆண்டு வெளியேறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி தான். அதுலயும் கடந்த ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ரொம்பவே மட்டம் தட்டி ரொம்பவே கேவலப்படுத்தியது ரசிகர்களை மிகுந்த கொந்தளிப்பு அடையவும் செய்தது. இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ரோஹித் சர்மா விலகுவது ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவர் மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாடல அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.